உண்மை உங்க பக்கம் அந்த அநீதி கண்டிப்பா கிடைக்குங்க. யாரா இவனுங்க? லேபர் கோர்ட்டு போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு லேபர் கோர்ட்டு போறேன்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டை போனோமா நானும் யோசிச்சேன். கடைசியா பார்த்தா தான் சொல்றாங்க லேபர் கோர்ட்டு அண்ணா நகருக்கு மாறிச்சாங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், உரிமையை தட்டி கேட்டா தான் உரிமை கிடைக்கும். இன்னைக்கு என்ன உரிமையை கேட்க வந்திருக்கோம்னா, அதாவது ஒரு லேபர் ஒரு கம்பெனில 15 வருஷம் வேலை செஞ்சு டியூட்டில இருக்கும் போதே அந்த லேபருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அந்த கம்பெனி தாங்க அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இதே மாதிரி ESIPF உங்க கம்பெனி உங்களுக்கு தராம இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து லேபர்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரி, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நம்ம கிளைண்ட் போட்ட கேஸ்ல கோர்ட்ல இருந்து எவ்வளோ கோர்ட் நோட்டீஸ் போயுமே அப்போசிட் பார்ட்டி கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால கோர்ட் வந்து இந்த கேஸை எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்க. அப்போ நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். லேபர்ஸ் மனுஷனா பாருங்கடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வட மம்மி.